Welcome back to Supermarket Simulator. Guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ 24 ரூபீஸ் நம்மகிட்ட இப்போ இருக்குது. இந்த வீடியோ எண்டில் நம்ம எவ்வளோ ரூபீஸ் இந்த டேயில் நம்ம சம்பாதிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் அடிக்கியாச்சு, இந்த ப்ரைஸும் ஓகே ஆகியாச்சு. ப்ரைஸ் இது ஏன் தொட்டேன் எல்லாமே நம்ம இது பார்த்தாச்சு. அண்ட் கடையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம், இதுக்கு ப்ரைஸ் எப்போவுமே கூட வந்துகிட்டே இருக்கும். இது ஓகே கைஸ், கடையை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். நம்ம ஒர்க்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்கிறோம். நம்ம லேட்டாக்க பாருங்கள் கைஸ், நீங்களே பார்ப்பீங்க. அதை கடையை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். மொதல் கஸ்டமர் யார் வரா பார்ப்போம். இந்த சைடு தான் வராங்க. அப்போ இவங்க தான் இருக்கும் மொதல் கஸ்டமர். கைஸ், நம்ம இதில் ஒரு இப்போ பாருங்கள், ஒரு குரங்குத்தனமாக ஒரு வேலை பண்ணி காணிக்கிறேன். துள்ளியாச்சு. ஓ மை காட், ஈஸி கைஸ், இதுலேயே துள்ளலாம். பார்த்தீங்களா எப்படி? அப்புறம் நம்ம மொதல் கஸ்டமர் $100 வரை நான் பார்த்துருக்கேன் கைஸ். இதில் $100 வாங்கியிருக்காங்க. 23 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அடுத்த கஸ்டமர் வராரு உள்ள. அடுத்த கஸ்டமர் கூட்டம் கைஸ், 20 பீப்புள்ஸ் மேலே வருவாங்க. பார்ப்போம் எவ்வளோ ப்ராஃபிட். நல்லா வேலை செய்யணும் தம்பி. நம்ம இப்போ ஏதாவது ஒரு பொருள் ஸ்டாக் குறைய ஆரம்பிச்சுன்னா வாங்கிடுவோம். அண்ட் இன்னொன்று கைஸ், நம்ம லோன் நம்ம நிறைய எடுத்தனால இங்கே பாருங்கள், இது நம்ம லாஸ்ட் டே வந்து உள்ளே கட்டணும் 500 ரூபீஸ். நான் இப்போ இதை சேர்த்து வச்சு இதை கட்டணும், இல்லைன்னா என்னால் லோனுக்கு கஷ்டப்படணும். லோனு 20 லெவல் நம்ம இப்போ 18 வந்துட்டோம் கைஸ். லெவல் 18 வந்துட்டோம். 10 மணி ஆகிடுச்சி. இப்போ தான் கடை எக்ஸ்பென்சிவா? இது எக்ஸ்பென்சிவ்னா என்னென்னு தெரியலையே. இங்கே பாருங்க, 580 $6 போயிருப்போம். நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணும் இல்லவா? 8 ஓகே, இது ஓகே. 6.40 6.90 வைப்போம். இந்த மில்க்கு விலை கூடிட்டு இருக்குது. ஓகே, இது ஓகேயாக தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். இது சாக்லேட் வாங்கணும். அண்டு இந்த மில்க்கு பேக்கெட் மில்க்கு வந்து சாக்லேட்டும் வாங்கணும். இங்கே ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் பொருள் இருக்குதுன்னு தெரியல. ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது ஒன்று வாங்கிப்போம். மில்க்கு இது நிறைய வாங்குறாங்க கைஸ். நான் ரொம்ப எனக்கு இதாகிட்டு. இது ஒன்று தான் நான் 4 ரேக் அடிக்கிருக்கேன். மிஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். பால் நம்ம ஒர்க்கருக்கு இன்னும் பேர் வரல, கமெண்ட் பண்ணலாம். நம்ம முன்னுசாமி நம்ம ஒர்க்கர். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எல்லாமே மாறி இருக்கும். ஏன் தெரியுமா கைஸ்? நம்ம லோன் நான் நிறைய எடுத்தேன் போன வீடியோவில். அந்த வீடியோ முடிஞ்சோடனே நான் விளாட ஆரம்பிச்சேன்னா திருப்பி ஃபுல்லாக லாஸ் ஆகி முதல்ல இருந்து கடையை ஆரம்பிக்கிற மாதிரி கொடுத்துட்டானுங்க. அதனால் இப்போ தான் விளாண்டு இவ்வளோ லெவலை ஏற்றி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த இது வந்து இதாகிட்டு கைஸ். நம்ம விளாண்டு லாஸ் ஆகி ஃபுல்லாக எல்லோரும் ஸ்டாக் இல்லாமல் விற்றுட்டேன். ஃபுல்லாக லாஸ் ஆகி முதல்ல இருந்து கடையை ஆரம்பித்து திருப்பி இப்போ லெவல் 18 வரை வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு. இப்போ பாருங்கள், கடையில் கூட்டம் கூட்டிடுச்சா நம்ம ஒர்க்கர் பையலால் எனக்கு தான் இதாகும். நான் தான் ஒர்க்கரை தூக்கிடுவேன் கைஸ். அப்புறம் நான் பில்லை போட்டுருவேன், அப்புறம் ஒர்க்கரை போட்டு விட்ருவேன். என்ன சொல்கிறான்? கோக்கு வாங்க வேணும். கொக்கோ கோலா மாதிரியே இல்லை கைஸ் இது பார்க்க. ஓ, விலை குறைஞ்சிடுச்சான். எக்காக இருக்குமா? ஆமாம், 2 ரூபா தானே நம்ம ப்ராஃபிட் வச்சுருக்கோம். அண்ட் இது ஒன்று வாங்கணும். அண்டு ப்ரெட்டு. அப்பா, ப்ரெட்டு முதலையாக தீர்ந்து போச்சு. அதுக்கு பேர் சூசு. நம்ம இப்போ சூசுவும் ப்ரெட்டும் வாங்க வேண்டியது இருக்குது.
சூசு இது சூசு இல்லை இது. ஐயோ எத்தனை வாங்கினேன்? ஒன்று தானே. சூசு ப்ரெட்டு மேலே இருக்குது. எங்கே போகிறோம் பாரு. நம்ம ஒர்க்கர் அடுக்குவானா நம்ம அடிக்கலாமா? சரி ஒர்க்கரை நம்பி கொடுப்போம். ஒர்க்கர் தம்பி இதை அடிக்கிருங்க. நல்லா வேலை பார்க்கணும் கைஸ். நம்ம இப்போ 391 ப்ராஃபிட்டு. லாஸ்ட்டில் தெரியாமல் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் ஒரு ரன் கடையில். ஒரு ரன்னில் நம்மள்ட்ட இப்போ வந்து நம்ம அந்த லோன் வாங்கினனால அவ்வளோத்தையும் கட்டிட்டோன்னா அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ப்ராஃபிட் வரதுலாம் நம்மளுக்கு வரும். அண்ட் பில்ஸை மட்டும் கட்டினா போதும். இப்போ என்ன வேணும்? அது ஆர்டர் போட்டிருக்கேன், வந்திருக்கு. ரெட் கலர் மாவு. தாத்தா அவன் வெயிட்டிங்கா? வெயிட்டிங். கொஞ்ச நேரம் இல்லைங்க. எப்பா எல்லாம் தீவன் ஆமா மாதிரி பில் போட்டுட்ருக்கான். சீக்கிரம் போடுடே. முன்னுசாமி ரொம்ப ஸ்லோவாக இருக்க. வேலையை விட்டு தூக்கிடும் பார்த்துக்கோ. எனக்கு லாஸ்ட்டில் போயிட போகுது ஒன்றால். முன்னுசாமி ரொம்ப ஸ்லோவாகிட்டார். என்னத்தையும் வாங்கணுன்னு வந்துட்டேன். அந்த சோப்பு கலர் மாவு வாங்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் ப்ளீஸ். எல்லாம் இந்த முன்னுசாலையுமே ஆளாக வந்தது. அப்போவே கடைன்னு பில்லை போடுனா கேட்குறானா? என்னத்தையோ இஷ்டத்துக்கு காசை செலவு பண்ணியிருக்கேன் கைஸ். நான் உருப்படியாக லோன் எடுத்தேன். எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் 2 வாங்கிட்டேன். பேலன்ஸ் அப்படியே செலவு பண்ணிட்டேன். இதுதான் கைஸ் பிரச்சனை. நம்ம நிறைய பேர் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு நல்லது. இப்போ பாருங்க, இந்த லோன் எடுக்க முடியுன்றானா கட்டிடுவோம் பில்லை. அப்புறம் 100 ரூபா பில்லு தான் ஃபுல்லாக. இந்த வீடியோலேயே இதை முடிச்சிடுவோம், நம்மளுக்கு ஈஸி. அப்புறம் பாருங்க கூட்டத்தை எவ்வளோ பேர் லைன் கட்டி நிற்கா. இது என்னது? ஐயோ ஜாம் 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 ஜேம் 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 வேண்டும் கைஸ். ஒரு 6 ரேக் வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் என்கிட்ட இப்போது பைசா பட்டாக்குறையாக இருக்க காரணத்தினால் நம்மளால் இப்போ வாங்க முடியாது. அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வாங்குகிறோம். ஏன்னா லோனுக்கு வந்து ரூபாவெல்லாம் அடைச்சிட்டோன்னா நம்மளுக்கு அப்புறம் ஈஸி. நான் வந்து எனக்கு தெரியாது கைஸ் எப்படி இது லோன் எடுக்கணும்னு. அது லோனில் நான் வந்து சீக்கிரமாக தர மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு இப்போ சீக்கிரமாக அதை கட்டினா தான் எனக்கு வந்து லாஸ் ஆகாது. அண்டு இதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். கெட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் பில்லு தான் இந்த வீடியோலேயே கெட்ட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த பச்சை கலர் சொக்கா போட்டிருக்கான்ல, இவன் நிறைய வாங்குவான். எல்லா தடையும் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். இவன் ஒருத்தன் தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லா தடையும் வாங்கியிருக்கான். முன்னுசாமி ஸ்பீடாகவே பாரு சார். நம்ம முன்னுசாமியால் எவ்வளோ பேர் லைனில் நிற்கா. இப்போ என்ன ஆகுமோ? முன்னுசாமியை வேலையை விட்டு தூக்கிடுறோமா? ஓகே, முன்னுசாமி அங்கே பாட்டு பில்லு போட்டுட்டு நம்ம இங்கே பாட்டு இந்த வேலையை முடிப்போம். என்ன எவ்வளோ கெட்ட வேண்டியது இருக்குன்னு எப்படி பார்க்குறது? டோட்டல் 3000. ஐ திங்க் இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக பே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம முதல்லேருந்தே லோன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு கண்டிப்பாக ஃப்ரைடே இந்த வீடியோ லான்ச் ஆகும் கைஸ். திஸ் வீடியோ ஃப்ரைடே வந்துடும். ஃப்ரைடே ஒரு 4 o'clock அப்படி நான் போட பார்க்குறேன். 4 o'clock வந்துடும்னு நினைக்கிறேன். அப்போ எப்படின்னு தெரில, பார்த்துட்டு
ரொம்ப நேரமாக பில்லை போடுறான். நீ கடையை க்ளோஸ் பண்ண டைம் வந்துட்டு. முன்னுசாமி கொஞ்சம் ஸ்பீடாகவே பாரு சார். கைஸ் நம்மளே இவனுக்கு ஒரு பேரை வச்சிரும். முன்னுசாமி, இவன் பேர் ஒர்க்கர் சாமி. இல்லை கைஸ் தான் ஒரு பேர் நான் வருது. இவன் பேர் வேலைக்காரன். ராக்கெட்னு வைப்போமா? ஏன்னா இவன் ராக்கெட் கணக்கு தான் வேலை பார்ப்பணுமோ ஒர்க்கர். இந்த எம்ப்ளாயி வந்து ஆமாம் ராக்கெட் கைஸ். இவன் பேர் ராக்கெட். எங்கே போனான்? நெருப்புன்னு வைப்போம் கைஸ். நெருப்பாக தான் வேலை செய்வார். சீரியஸ்லி இஸ் நெருப்பு. எப்பாடி எல்லா பில்லையும் கட்டியாச்சு. நீ பில்லை கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. இவங்க தான் லாஸ்ட் கஸ்டமர். இதை தான் ப்ராஃபிட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டாடா 19 ருபீஸ் ஆயிருக்கு. சீக்கிரம் போடுடே முன்னுசாமி. தள்ளு முன்னுசாமி, நானாக போடுறேன். எல்லாம் கொஞ்சோண்டு வாங்கியிருக்கோ. பெரிய கஸ்டமர் தானா? 67.80 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வாங்குகிற கஸ்டமர் ரெண்டு பொருள் தான் $7 வாங்கியிருக்காரு. அடுத்து 2 பொருள் தான். அதுக்கு ஏன் இவ்வளோ பந்தா பண்ணாங்கன்னு தெரில. வெறும் $14 14.90. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களோட பரவாயில்லன்னு சொல்லலாம். 3 வாட்டர் பாட்டிலு, 2 ஷாம்பு, ஆயில் கைஸ். இது ஐயோ, இவர் கொஞ்சம் பெரிய கஸ்டமர். லாஸ்ட் கஸ்டமர் எப்போவுமே நிறைய வாங்குறாங்க, எப்படின்னு தான் தெரில. 26 எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்ப்போம். 46, 49, 30, 53, 57, 61, 67, 71, 79.68 ருபீஸ் வாங்கியிருக்காங்க லாஸ்ட் கஸ்டமர். அண்ட் கடையை க்ளோஸ் பண்ணுவோம். வாட் இஸ் அ ப்ராஃபிட்? 627.15. நம்மளுக்கு எவ்வளோ பீப்புள்ஸ்? 20 பீப்புள்ஸில் நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா பெரிய விஷயம். 20 பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. இதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.